சொல்லுங்க. அது உங்களுக்கு வந்து சொல்ல போதும். ஒன்று இல்லை ரெண்டு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சிருக்குது, அட்டாக் பண்ணி இருக்குது, தாக்குதல் செஞ்சிருக்குது. அதுக்கு நீங்கள் இந்த பல்ல கொண்டு போயிடாதீங்க, விஷயத்த சொல்லுங்க. விஷயம் என்னன்னா வந்து ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்குது. வரிவாக விளங்கணும்னா வந்து நாங்கள் இஸ்ரேல் எப்படி உருவாகினதை பார்க்கணும். வந்து 2வது உலக போர் பிரிட்டன் வந்து பாலஸ்தீன சொல்ல ஒரு பெரிய நாதை வந்து புதிச்சது. ஸோ 2வது உலக போர் முதிய கட்டம் வரைக்கும் வந்து அந்த நாதை பிரித்து பெரிய துண்டா இஸ்ரேல அது எழுதி வச்சுட்டு வந்து சின்ன 2 துண்டு பாலஸ்தீனத்தை வித்துட்டு போய்த்தினோம். ஸோ அங்கேயே முதல் பிரச்சனை தொடங்கிட்டு. ஸோ அங்கே அப்போ இருந்தே வந்து சந்தை புதிச்சுக்கு வந்து இருக்கணும். ஸோ வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்குது. ஆனால் இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை என்ன? ஸோ 2வது பிரச்சனை என்னன்னா வந்து இப்போ இஸ்ரேல் வந்து கூடுதலான ஜூஸ் அண்ட் கேத்தலிக் நாடு, சரியா? ஜூஸ்னா கேத்தலிக்கு ஒரு கிறிஸ்டியன் மாதிரி ஒரு ரிலிஜன், சரியா? ஸோ அதுல இருந்து தான் வந்து இருக்குது எல்லாத்தரு. ஸோ வந்து அது என்னன்னா பைபிள்ல எழுதி இருக்குது, ஜோசப்பும் மேரியும் பெத்லஹேம் ஜெருசலம்ல இருந்து நடந்து பெத்லஹேமுக்கு போய் அப்ப வீட்டு வாகன போக்குவரத்து இல்ல போல இருக்குது, விமான போக்குவரத்து இல்ல போல இருக்குது. அந்த காலத்துல நடந்து போயிருக்கணும். விஷயத்தை சொல்லுங்க. ஸோ வந்து பெத்லஹேம்ல போய் அவங்க வந்து ஜீசஸ் வந்தது. அப்பதான் ஜீசஸ் பிறந்தவர் பெத்லஹேம்ல போய். ஸோ ஜேசு அங்க பிறந்தவர். ஸோ இதுதான் வந்து இஸ்ரேல நம்பிக்கை, இதான் வந்து கிறிஸ்டியன் ஆக்கல நம்பிக்கை, கத்தலிக் ஆக்கல நம்பிக்கை, ஜூஸ் ஆக்கல நம்பிக்கை. ஆனா முஸ்லிம் நம்பிக்கையில வந்து பாலஸ்தீன் என்ன சொல்லுதுன்னா ஜெருசலம் சொல்லுல அங்கதான் அவங்க கதவன் அல்லா பிறந்து. ஸோ இது வந்து மதவாரையும் அப்ப மத ரீதியாகவும் அங்க அவைகளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அதாவது நாட்டு, அதாவது இஸ்ரேல் என்ற நாட்டு, அதாவது அதிகமாக இடங்களை பாலஸ்தீனம் என்ற நாட்டு அதிகமான இடங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்தது ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை. அடுத்தது மத ரீதியாகவும் அங்கே பிரச்சனை இருக்குது. இந்த என்னது இஸ்லாமியர்கள் மற்றது கிறிஸ்தவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் அது இருக்குது. பாலஸ்தீன் என்ன சொல்லி இருக்குதுன்னா முழு இஸ்ரேலுக்கும் எனக்கு வந்து திருப்பி வர இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஜெருசலம் மட்டும் எனக்கு அது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறபடியே அந்த பகுதியை, அதாவது அவையின் நம்பிக்கைக்குரிய பகுதியை தங்கண்டியாக வச்சிருக்கணும் என்றது அவையின் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனா வந்து இஸ்ரேல் இல்ல இது எந்த நம்பிக்கை ஒரு அதாவது நான் குதுக்கைய மாத்தன்னு சொல்லி இருக்குது. வந்து குதுக்கிறதுக்கு வாய்ப்பையே இல்லை வந்து காத்தி இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் பிரச்சனை. அண்ட் வந்து எப்படி இது ஈரான் வந்து இந்த போரில் சேர்க்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி சேர்க்கணும் வந்து அலைசுங்கள் வச்சிருக்கணும். ஸோ வந்து கூட்டணி சேர்க்க வந்து இஸ்ரேல் வந்து பெரிய அமெரிக்கா மாதிரி, அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ், பிரான்ஸ், ஜெர்மனி அப்படி போன நாடுகளை கூட்டணி செஞ்சு. ஆனால் இந்த நாடுகள், இந்த ஆதவன் சொன்ன இந்த நாடுகள் எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கணும். இஸ்ரேலை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இந்த நாடுகள் இருக்குது. அடுத்த பக்கம் இஸ்லாமிய நாடுகள், அந்த இஸ்லாமிய நாடுகள் ஒரு அவேட்ட பண ரீதியாக வளமான நாடுகளாக இருந்தாலும் ஆயுதம் தொழில்நுட்ப ரீதியாக அதுகள் வளர்ச்சியடையாத நாடுகளாக இருக்குது. ஈரான் என்ற ஒரு நாடுதான் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்களுக்காக போராடக்கூடிய ஹமாஸ் அமைப்புக்கு உதவி செய்து, ஆயுத ரீதியாக உதவி செய்து, பொருளாதார ரீதியாக உதவி செய்து அவையில வளர்த்து விடக்கூடிய வேலைகளை செய்யுது. அங்கால பக்கத்து நாட்டில் கூட லெபனானிலே ஒரு கிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்ட அமைப்பு, அதையும் ஈரான் தான் வளர்த்து விடுறதாக இஸ்ரேல் குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்குது. ஸோ வந்து இப்போ உண்மையா சொல்ல போனா வந்து முழு நேட்டோவும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து அலையா வந்து இருக்குது. ஆனால் வந்து இப்போ ஹிஸ்புல்லா ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் சீரியாவில் வந்து ஈரான் எம்பசி வந்து இருக்குது. ஸோ இப்படிதான் போர் நிறைய தொடங்கினது. ஈரான் எம்பசி வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து மிசைல் தாக்கி இருக்குது இஸ்ரேல். ஸோ மிசைல் தாக்கி இருக்குல்ல சார், வந்து ஓதரி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிடிக்காது. ஸோ வந்து ஒரு ஓதரி பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வந்து இந்த மிசைல் தாக்குதல் இல்லை சார் ஈரான் இதான் வந்து அவைகளுக்கான சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தி கொண்டு இப்போ ஈரான் திருப்பி தாக்கி இருக்குது. இந்த அதாவது ஆதவன் சொன்ன மாதிரி அந்த இஸ்ரேல் வந்து சீரியாவில் இருக்கக்கூடிய
ஈரான் துணை தூதரகம் அதன் மேலே தாக்கி இருக்குது. அங்கே வந்து ஈரான் உயர் அதிகாரிகள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே அந்த கூட்டம் நடந்த இடத்துல அந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் வந்து ஒரு 7 ஈரான் உயர் அதிகாரிகள் இறந்திருக்கணும். அது மட்டுமில்லை ஒரு 6 சீரியா பொதுமக்களும் இறந்திருக்கக்கூடிய விடயம் அந்த நோன்பு காலத்தில் நடந்திருக்குது. இதெல்லாம் அதாவது ஈரான் தாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக மாறிவிட்டது. ஸோ வந்து இது ரமதான் காலத்தில் நடந்ததுனால வந்து அவங்களால தாக்க முடியலை. அவங்களுக்கு ரமதான் ஒரு முஸ்லீம் செலிப்ரேஷன் ரமதான் காலத்தில் நடந்ததுனால இது அவங்க தாக்க முடியலை. சன்டவுனுக்கு பிறகுதான் சாப்பிட வேணும். ஸோ அவங்களுக்கு எனர்ஜியும் இருக்காது போருக்கு போகிறதுக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி ரமதான் நேரத்தில் போருக்கு போனால் அவங்க வந்து போர் ஜெயிக்காம தான் போவேணும். ஸோ ரமதானும் முடிஞ்சு ஈத் முடிஞ்சு தான் போருக்கு போவோம்னு சொன்னோம். அப்படி மாதிரி ஈத் முடிஞ்சு 3 நாளில் வந்து அவங்க மிசைல் வந்து ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்கணும். ஸோ வந்து இது வந்து ஏப்ரல் 10 வென்ஸ்டே வந்து நடந்து இருக்குது. வந்து 3 நாளுக்கு பிறகு ஏப்ரல் 13 சாட்டர்டேல தாக்கி இருக்குது. அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கி இருக்குது, ட்ரோன்களை கொண்டு தாக்கி இருக்குது, பலட்டிக்ஸ் வகை ஏவுகணைகளை கொண்டு தாக்கி இருக்குது, குரூஸ் வகை ஏவுகணைகளை கொண்டு தாக்கி இருக்குது, 300-350 ஏவுகணைகளை தாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தாக்குதலை இஸ்ரேல், அமெரிக்கா, ஜோர்டான் இந்த மாதிரியான நாடுகள் கூட்டு சேர்ந்து அந்த தாக்குதலை முறியடிச்சிருக்கக்கூடிய விடயமும் நடந்திருக்குது. அவைகள் வந்து ஈரான் ஏவுகணைகளை வானிலையை வச்சு சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. பிரித்தானியா வெளிவிவகார அமைச்சர் அங்கே போயிருக்கிறார், ஜெர்மன் வெளிவிவகார அமைச்சர் அங்கே போயிருக்கிறார். அவர்களுக்கு அதாவது இஸ்ரேலில் போய் நின்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விடயமும் நடந்திருக்கு. என்று சொன்னால் திருப்பி இஸ்ரேல் இன்னும் ஒரு தாக்குதலை அதாவது ஈரான் மேல செய்திடக்கூடாதுன்றது இவர்களது விருப்பமாகவும் இருக்குது. இஸ்ரேலுக்கு பெரிய செல்ஃப் வந்து ஒரு டிஃபென்ஸும் இருக்குது. டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்க வந்து இப்போ வந்து டேவிட் ஸ்லிங் சொல்லி வந்து இருக்குது. அண்ட் வந்து இன்னொன்று இருக்குது அவங்க அண்ட் வந்து அயன் டோம். ஸோ வந்து இது மிசைல் வரைக்கும் அதையே வந்து இன்னொரு அதையே சுற்றி தள்ளும். ஸோ அரைவாசி ட்ரோனுங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க க்ரூஸ் எல்லாத்தையும் பலஸ்டிக் வந்து வரைக்க வந்து அது அரைவாசி வந்து அந்த டிஃபென்ஸை தாண்டி போகல. அதிகமான இந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தி இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஏவுகணை மட்டும்தான், அதாவது இந்த ஈரான் நடத்தின தாக்குதலில் ஒரு குறிப்பிட்டது மட்டும்தான் இஸ்ரேல் பகுதிக்குள்ள விழுந்திருக்குது. அதால் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாட்டியும் இஸ்ரேல் மாதிரியான ஒரு வலிமையான நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானமாக அந்த நாடு இப்போ உணருது. அதால் வந்து இதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் இப்போ எல்லா விதத்திலும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடியும். ஸோ இந்த போரும் வளர்ந்து கொண்டு இருக்குது. யுக்ரைன் ரஷ்யா போர் இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. அங்கே போர் இங்கே போர் வந்து எல்லாம் கொண்டு வரைக்கும் வந்து சில நேரம் இது 3வது உலக போருக்கு கொண்டு போய் விடலாம எங்கிற யோசனை அது ஒரு பயமாகவும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை ஒரு 3வது உலக போருக்கு கொண்டு போய் விட்டுடும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இந்த காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்காட்டியும்